இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது நடந்துருமோன்னு டென்ஷனா இருக்கு. அப்படின்னா உன் கணவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏய், ஏன் இல்ல? என் புருஷன் ஸ்ரீராமச்சந்திரன் ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி நல்லவரே கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை? அது மிஸ் அம்மா கூட இருக்கால, அவ பயந்துருவாள்ல. பயப்படுறதுக்கு மிஸ் அம்மா ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போய் கேஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? என் மோதிரத்தை என்கிட்ட கொடுத்தா நான் போய் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ரிங் கூட ஏன் லிங்க் பண்றீங்க? எதுக்குன்னா அது உன்கிட்ட இருக்குன்றதுனாலதான். இல்ல. அப்படியா? சரி, நான் இங்கேயே இருக்கேன், அவங்க அங்கேயே இருக்கட்டும். அப்படியா? சரி, எனக்கு ஒண்ணு உங்க ஹெல்ப் தேவையில்ல. எனக்கும் தேவையில்லை. சரி. அமர், 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 அமர். சார், மனோகரி மேடம். மனோகரி, கீஸ் கொண்டு வந்துட்டீங்களா? டோர் ஓபன் பண்ணுங்க. அது சாவி கிடைக்கலப்பா. என்ன, நம்ம வீட்டு டோர் கீஸ் எங்க இருக்குன்னு கூட நமக்கே தெரியாதா? எனக்கு தெரியுங்க. இங்க கொடுங்க. ஒன்னும் தேவையில்லை. என்ன இருக்கு அதுல? ஒரு தண்ணி பாட்டில், உங்களோட வாட்ச்மேன் யூனிஃபார்ம், அவ்வளவுதானே? என்னமோ அதுல பெரிய புதையில இருக்கிற மாதிரி என்கிட்ட மறைக்கிறீங்க. ஓ, ஓஹோ, இப்பெல்லாம் நான் இல்லாதப்ப என் பைய திறந்து பார்க்குற அளவுக்கு ஆயிட்டீங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட எதை சொல்றதுக்கும் பயமா இருக்கு. இப்ப நான் எங்க வேலை செய்யறேங்கிறது தெரிஞ்சா அதையும் பாக்கி கிட்ட சொல்லிருவீங்க. அவ வருத்தப்படுவா. இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவும் சொல்றது இல்ல. பெத்த பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு நினைக்கிறீங்களே தவிர, கட்டின பொண்டாட்டி இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? நம்ம அக்கா என்ன இருந்த மாதிரி இருந்து அப்படியே கீர மாத்துது. இருந்தாலும் வாட்ச்மேன்னா வெயில்ல மணி கணக்குல நின்னு ஆகணும். எவ்வளவு வேலை செய்யணும். உங்களால இந்த வயசுல எப்படி செய்ய முடியும்னு சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்போம். எங்க அன்பையும் கோபத்தையும் ஒரே மாதிரி தான் காட்டுவோம். அவ்வளவுதான். ஆமா மாமா, எனக்கும் என் அக்காவுக்கும் உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்க. அதனாலதான் நீங்க வீட்லயே இருங்க, நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். இந்த ஒரு மாற்றத்துக்கு தானடி இவ்வளவு நாள் காத்திருந்தேன். நீங்க வேலைக்கு போறேன்னுட்டீங்களே, இதை விட எனக்கு வேற என்ன? ஆனா நான் ஒன்றும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போல, இஷ்டப்பட்டு தான் போறேன். நீங்க வேலை செய்யறதுக்கு நான் வேலையை விட்டு நிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஏதாவது வேலைக்கு போறதா இருந்தா போயிட்டு வாங்க. சரிங்க. ஆமா, வேலைக்கு இஷ்டப்பட்டு போறேன்னு சொன்னீங்களே, அப்படி இஷ்டப்பட்டு போற அளவுக்கு அங்க அப்படி என்னங்க இருக்கு? அங்க எனக்கு ஒரு பந்தம் கிடைச்சிருக்குடி. அந்த அன்புல மனசு பாரமெல்லாம் இறங்கி இப்ப நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
தெரியும். அவங்களுக்கு எனக்கு என்ன பந்தம்னு தெரியல. ஆனா அவங்களோட அன்பு இருக்கே, அது அவங்க என் சொந்தம்னே சொல்லுது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பந்தம் அவங்களோட எனக்கு இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்குடி. நான் சாப்பிட போனது கூட அவங்க வீட்டுக்கு தான். அங்க எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த வீட்டுல மனோகரின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்க வேண்டிய ஆளே இல்லை. என்னவோ அந்த பொண்ணை பார்க்கும்போது அவன் நல்லவ இல்லைன்னு மட்டும் தோணிடுச்சு. சரி சரி, நான் போய் முகத்தை கழிட்டு வரேன். நீ டீயை போட்டு வை. என்னக்கா, மாமா அந்த வீட்டுக்கு சாப்பிட போய் கூட பாக்கியும் மாமாவும் எப்படி பாத்துக்காம இருந்திருக்காங்க? அத விட்டு தள்ளுடா. இப்ப அவர் சொன்னதுல அந்த வீட்ல மனோகரின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னார்ல, ஆ, அந்த வீட்ல நமக்கு தேவையான ஆளு மனோகரின்னு தான் தோணுது எனக்கு. நீ உடனே போய் அந்த பொண்ணோட விவரத்தை தெரிஞ்சிட்டு வா. ம், சரிக்கா. மனோகரி ஐயோ, குப்தா, ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? போய் அங்க உட்காருங்க. நான் உட்கார்றது இருக்கட்டும், நீ ஏன் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க? ராதோடு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தா அந்த ராத்தோடு வந்துருவானா என்ன? குப்தா, என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? நகைச்சுவையா? ஆ. உண்மையாதான் கேட்டேன் பாலகி. போன மனுஷன் வந்துதானே ஆகணும், நீ ஏன் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். ஒரு கார்பெண்டரை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமான்னு பாத்துட்டு இருக்கேன். அந்த மனுஷன் கிடைக்கணும் இல்லையா? ஒருவேளை அங்க அந்த ஆளு இல்லாம போயிருக்கலாம், இல்லன்னா வேற ஒரு வேலையா கூட போயிருக்கலாம்ல. அப்போ ஒரு கீ மேக்கரை ராத்தோடு கூட்டிட்டு வரலாம்ல. அவன் எங்க இருக்கான்னு இவனுக்கு தெரியணும்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறமா நேரம் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கலாம்ல. குப்தா, நடந்தத சொல்றீங்களா இல்ல இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? ஓ, இதெல்லாம் உங்களாலதான். இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் என்னமோ வேணும்னு அவங்கள அறையில அனுப்பி கால் போட்டேனா? சாவி எங்க இருக்குன்னு போய் சொல்லிக்கலாம்ல. நீ கூட என்னோட மோதிரம் எங்க இருக்குன்னு சொல்லல. என்கிட்ட இல்லன்னு சொல்றல்ல. அந்த சாவி எங்க இருக்குன்னு நானும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல.